அவர் தாங்க ஹீரோ. அவர் அடிச்சுக்க இந்த உலகத்தில் ஒருத்தர் கிடையவே கிடையாது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. வயசுன்றது அவர் சொன்ன மாதிரி வெறும் நம்பர் தான். அவர்கிட்ட அது கிடையவே கிடையாது. தலைவர் எங்கள் அம்மா அப்பா ஜென்ரேஷன்லேருந்து எங்கள் தாத்தா பாட்டி ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்தவர். அவருக்கு வயசாயிடுச்சுன்றது இப்போ நீங்கள் சொல்லும் போது வயசாயிடுச்சா அப்படின்னு தெரியுது. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். 100 வயசானாலும் அவர் தாங்க ஹீரோ. அவர் அடிச்சுக்க இந்த உலகத்தில் ஒருத்தர் கிடையவே கிடையாது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. தலைவர் அடிச்சுக்க இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாதுப்பா. அவங்களுக்குள்ள ஒரு லெவல் இருக்கு. ஆனால் சூப்பர் ஸ்டாருன்னா அது அவர் மட்டும்தான். நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இப்போ நானும் சொல்கிறேன். அந்த இடத்த உங்கள் அம்மா அப்பா இடத்த இன்னொருத்தவங்களால ஃபில் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதே தான் தமிழ்நாட்டுக்கு தலைவர்னால் அது அவர் மட்டும்தான். அந்த இடத்துல யாராலையும் பிடிக்கவும் முடியாது. தயவு செஞ்சு யாரும் முயற்சி பண்ணுறதும் வேஸ்ட்டு. அவ்வளோதான். என்ன கேட்டால் நான் தான் சொல்லுவேன், வேஸ்ட்டு. சார் எல்லாருக்குமே மாசுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் எத்தனை மாதம் இருந்தாலும் தலைவர் முன்னாடி தூசு. அதான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். வயசாயிடுச்சா அவருக்கா? போய் பாருங்க சார். தலைவருக்கு போய் வயசாயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. வயசுன்றது அவர் சொன்ன மாதிரி வெறும் நம்பர் தான். அவர்கிட்ட அது கிடையவே கிடையாது. தலைவர் எங்கள் அம்மா அப்பா ஜென்ரேஷன்லேருந்து எங்கள் தாத்தா பாட்டி ஜென்ரேஷன் வரைக்கும் பார்த்தவர். அவருக்கு வயசாயிடுச்சுன்றது இப்போ நீங்கள் சொல்லும் போது வயசாயிடுச்சா அப்படின்னு தெரியுது. அவரை பார்த்து யாராவது வயசாயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. அவரை என்றும் இளமை. அப்படி தான் தலைவர். அதுதான். யாருக்குமே கொடுக்க வேண்டாம் சார். அது அவருக்கு மட்டுமே இருக்கட்டுமே. அவருக்கு சொந்தமானது அவருக்காக மட்டுமே இருக்கட்டும். அது அவராக வச்சுக்கல. அது மக்களாக பார்த்து அது சரியான நேரத்தில் அவரோட திறமைக்கு கிடைச்ச பரிசு. அந்த பரிசை இன்னொருத்தவங்க கிட்ட தூக்கி கொடுக்க வேணாம். மற்றவங்களுக்கு நிறைய பட்டம் இருக்குது. அது போதும். அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அதை ஏன் இவருக்கு திறமைக்கு கிடைச்சதை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது? அது வேணாமே. அது அவர்கிட்ட இருந்துட்டு போட்டோம். ஆண்டவன் கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு. யாருக்கு எதை கொடுக்கணுமோ அவருக்கு அது கரெக்டு. என்ன கேட்டால் சூப்பர் ஸ்டார்னால் அது அவர் மட்டும்தான். அந்த இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. உண்மை அதுதான். சொல்லிக்கலாம் இவங்க அவங்க நம்ம மனசுக்கு வேணால் சொல்லிக்கலாம் எல்லாரையும் பிடிக்கணும். ஆனால் அது சூப்பர் ஸ்டார்னால் அவர் மட்டும்தான். அந்த இடத்த யாராலையும் தொட முடியாது. உண்மை அதுதான். எத்தனை வாட்டி யார்கிட்ட இல்லை, என்கிட்ட இல்லை, தலைவரை பிடிக்காதவங்க ஒருத்தவங்க இருக்கவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. எல்லாரையும் பிடிக்கும். ஆனால் யாரை ரொம்ப பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா அது தலைவர் தான். நான் ஒரு அஜித் ஃபேன். அது நான் பெருமையாக சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு யாரை பிடிக்கும்னா தலைவர் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்கெல்லாம். உண்மை தான். 1000 என்ன சார்? தலைவர்கிட்ட 1000மா? அது எண்ணிக்கையே இல்லை. அதுக்கு மேலேயே போகும். அது எதிர்பார்ப்பு 1000ன்னு சொல்கிறீங்கல்ல, எண்ணிக்கையில் எங்கேயோ போகும் பாருங்கள். கோடி கணக்கில் ரசிகர் இருக்கும்போது 1000லாம் ஒரு மேட்ரே கிடையாது சார். வேறு லெவலில் வரும் அவருக்கெல்லாம். இந்த ட்ரெயிலரோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ரஜினி காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அது எப்படி? அதெல்லாம் நான் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் பிறக்கலையே பார்க்கலையேன்னு ஃபீல் பண்ணேன். எங்களுக்கு அது ஒரு மாஸ் என்ட்ரி காட்டுறாங்கன்னா அதெல்லாம் ஒரு கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது இந்த கரண்ட் ட்ரெண்டில் அப்படி ஒரு என்ட்ரி, அப்படி ஒரு இது பார்க்குறது எனக்கு கிடைச்ச பெரிய வரம்னு நான் நினைக்கிறேன். அது அப்படி தான் நான் யோசிக்கிறேன். ட்ரெய்லர்னால் எல்லாருக்கும் எல்லா படத்துடைய ட்ரெய்லர் வரும். ஆனால் இந்த தலைவர் படம் ட்ரெய்லரே ஒரு வித்தியாசமாக வரும். அதில் இந்த கூலி நாங்கள் எதிர்பார்க்காத மாரி வேறு லெவலில் எடுத்து வந்துக்கிறாப்புறம் லோகேஷ். ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு லெவலில் ட்ரெய்லரு. படம் மாபெரும் வெற்றி அடையன்னு நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். லோகேஷரை ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டார் எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எட்ரா கொக்கின்னு வர சார் தலைவர். அந்த சீன்லாம் வேறு லெவல் கலக்கிறாப்பில். இந்த வருஷம் இந்த 75 வயசுலேயும் சரி தலைவர் போல் ஒரு ஹீரோ, நம்பர் 1 ஹீரோ யாரும் இதுமாரி நடிக்க முடியாது. இந்த வயசில் அவர் நடிக்கிறன்றதே பெரிய விஷயம். தலைவர் ஒரு அதிசய பிரிவி அவர். ஐயோ மாதம் வரார். அந்த ட்ரெயிலரில் அந்த சிகரெட் போட்டு ஸ்டில்லாம் வேறு லெவலுக்கு கலக்கிறாப்புல. உள்ளே போனோம் நாங்கள் தலைவரை பார்க்குறது தான். ஏதோ திண்டுக்கல்லேருந்து ஒரு லாங்லேருந்து வந்துடுறாங்க. நம்ம பாஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வெளியில் நின்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சிங்க இது. எப்படின்னா எல்லாரும் எப்படியோ சொல்லுவாங்க. சிகரெட் தலைவர் பாபா படத்துக்கு அப்புறம் விட்டுட்டார். எங்களுக்கோசம் நாங்கள் ஒரு ஆசைப்படுவோம்ல. தலைவரை பார்த்தோன்னா எல்லாருமே அதுமாரி ஆசைப்பட்டாங்க. எந்த சாயல் பார்த்தாலும் தலைவர் எல்லாரும் நடிகரையும் பார்த்தோன்னா எந்த சாயல் பார்த்தாலும் நான் தலைவர் மாரி இருப்பாங்க. அதுமாதிரி பாபாவில் சும்மா ஸ்டைலாக போகிறது அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதேமாதிரி இதில் ஒரு சீன் வருது. ரொம்ப எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடும். அது மாசாக இருக்காது.
எப்படின்னா இதோ இந்த பாருங்க இதிலே தெரியுது பாருங்கள் தலைவர் மாசாக காட்டுறாங்க. படத்துக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். தலைவா இந்த 50 வருஷம் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தலைவா. தமிழ் சினிமாவை உச்சத்தில் எத்துமே நிறுத்திருக்கீங்க. எவ்வளோ பேர் வராங்க மாசா போகிறாங்க. ஆனால் தலைவர் போல் 50 வருஷமாக தமிழ் சினிமா காப்பாற்றி நம்பர் 1 இடத்துல வச்சுருக்காரு. இந்த படம் வந்து ஒரு மைக்கெல்லாம் அமையும். கூலி ஜெயிலர் 2 ரொம்ப எதிர்பார்த்துருக்கோம். அதுக்கும் ஒரு மைக்கெல்லாம் அமையும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறோம். இந்த படம் கூலி சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அடிக்குன்னா இந்த படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் மேக்ஸிமம் வேணும், புரியுதுங்களா? ஏன்னா குழந்தைங்களாம் பார்க்க முடியாது. இந்த படம் 1000 கோடின்றது வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது 1000 கோடி அடிக்கிறதுக்கு. ஏ சர்டிஃபிகேட் வந்ததுனால 1000 கோடி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஏ சர்டிஃபிகேட்னாலே தெரியும்ல, எல்லாம் 18 வயசு கீழே இருக்கும் தான் அந்த படத்தை பார்க்கணும். இதை வந்து சன் பிக்சர் வந்து எடுத்து இது ஏ சர்டிஃபிகேட்டாக படத்தை நல்லா சென்சார் ஒரு வாட்டி பார்த்துட்டு ஏயூவா இல்லை யூஏவான்னு கரெக்டாக போட்டு விடுங்க. ஆமாம், அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். படம் வந்தால் தான் தெரியும். மெயின் ஸ்க்ரீன் ரோகிங்கில் நாங்கள் மெயின் ஸ்க்ரீன் ரொம்ப 9 மணி ஷோ நிக்கிலேஷ் சூர்யா இருக்கார் ஓனர். அவர்கிட்ட டிக்கெட்லாம் கேட்டோம். ஏன்னா நாங்கள் எங்களை மாரி வெறி பிடிச்ச ரசிகர்கள்லாம் அவர் வந்து ஒரு 10 டிக்கெட் ஹோல்ட் பண்ணி வச்சுருவார். மெயின் ஸ்க்ரீனில் செலிபிரிட்டியான தேட்டர் இல்லை அந்த ரோகிங் தேட்டரு. ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த தேட்டருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தலைவா. நீங்கள் 50 வருஷமும் இல்லை 10 வருஷம் சரி, 20 வருஷம் சரி, 30 வருஷம் சரி, 40 வருஷம் சரி, 50 வருஷமாக நடிச்சிட்டே இருக்கீங்க. உங்கள் குதிரை ஓடிட்டு தான் இருக்குது. உங்கள் பின்னாடி நாங்களாம் ஓடிட்டு தான் இருப்போம். நீங்கள் நல்லா இருக்கணும் தலைவா, எங்களுக்கு அதுதான் ஆசை. நீங்கள் வந்து படத்தை வந்து இன்றைக்கி நம்பர் 1 இடத்துல வச்சுருக்கீங்க. தமிழ் சினிமா இதுக்கப்புறம் நீங்கள் இருக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியாது தலைவா. நீங்கள் இன்னும் ஒரு 5 படம் எங்களுக்கு நடிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தலைவா.